ரைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேயர்களே, நோய்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான மருத்துவம் பல வகையாக இருந்தாலும் அக்குபங்க்சர் மூலம் அது எப்படி எளிய முறையில் நிரந்தரமாக தீர்வு காணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட விளக்கம் சொல்கிறதுக்கும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவும் நம்மளுடைய அக்குபங்க்சர் மருத்துவ புருஷன் டாக்டர் எஸ் மோகனகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரைட் சேனல் டீம் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை கூறி வரவேற்கலாம். வணக்கம் சார். நேயர்களே, நோய்கள் அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது. அதாவது நிறைய மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு இந்த இதில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அது விதமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, அதை எப்படி போக்குறது, அது வராமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்படுது அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். சார், இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறத எந்த ஒரு ஸ்டேஜில் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். என்ன ஸ்டேஜ் கிடையாது. பிறந்து ஒரு 5 வயசு பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது சிறுநீரக பாதி. 5 வயசு 12 வயசு அதுக்கெல்லாம் ஒரு வயசே இல்லாத ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அது ரொம்ப பணக்கார வியாதின்னு அர்த்தம். இப்போ அது A to Z எல்லாருக்குமே, ஏழை மக்களில் பொதுமக்கள் எல்லாருக்குமே இப்போ சிறுநீரக பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அது நம்முடைய உணவு பழக்கம்தான் அதுக்கெல்லாம் காரணம். பேசிக்கலி பார்த்திங்கன்னா உணவு பழக்கம்தான். கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, உடம்புக்கு ஒத்துக்காததை சாப்பிட்றது. ஆனால் ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு கடைசியில் எந்த பாதிப்பும் உண்டாக்குன்னு அந்த நேரம் தெரியாது. ஏன்னா உணவினுடைய டேஸ்ட் அது மாதிரி. அந்த நேரம் அதை சாப்பிட்றாங்க. அது நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல ஊறி அந்த சிறுநீரகத்தை போய், அதுதான் சிறுநீரகம் தான் நம்மளுடைய உடம்புல கழிவுகளை பிரித்து எடுத்து வெளியே அனுப்பக்கூடியது. அங்கே போய் சேரும்போது தான் அதனுடைய பாதிப்பு. அதுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சிறுநீரகத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கும் போது அது தன்னைத்தானே சமாளிக்க முடியல, அப்போ செயலிழந்து போகுது. இந்த செயலிழப்புன்றது எந்த வயசில் ஒன்றும் வித்தியாசம். இப்போ 5 வயசு பையனுக்கு பார்த்துருக்கேன், 8 வயசு பையனுக்கு பார்த்துருக்கேன், 12 வயசுக்கு கேர்ளுக்கு பார்த்துருக்கேன், 18 வயசு எல்லாமே டயாலிசிஸ் போகிறாங்க. எல்லாமே டயாலிசிஸ் போகிற கேஸ் பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி சிறுநீரகம் செயலிழப்புன்றது இப்போ வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கம் தான். நம்ம உணவு கண்ட்ரோலாக கட்டுப்பட்டு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலே அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. இதை அக்குபஞ்சர் மூலமாக இப்போ தீர்க்க முடியும்ன்றதை நாங்கள் நிறைய பேருக்கு செஞ்சு நாங்கள் ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கோம். அக்குபஞ்சர், அலோபதியை பற்றி நம்ம பேச வரல. அக்குபஞ்சரில் இந்த சிறுநீரக செயலிழப்பை சரி பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும், பண்ணி இருக்கிறோம். இது வரைக்கும் 67 கேஸுக்கு மேலே டயாலிசிஸை நிறுத்தி அவங்க யூரின் டியூப் வழியாக யூரின் வர வச்சுருக்கிறோம். அக்குபஞ்சர் இஸ் தி ராயல், அலோபதி இஸ் தி காமன் சொல்லுவாங்க. ஆனால் அக்குபஞ்சர் இது வேர்ல்டு கிளாஸ் மெடிசன் சொல்லுவாங்க. இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவம். அதனால் இதில் எல்லா விதமான நோய்களும் கட்டுப்படும், நிச்சயமாக கட்டுப்படும். அதை முறையாக அதுக்கு வேண்டிய காலம் இருக்குது. குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட வியாதிக்காக நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. 1% 2% 100% அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை முறையோடு செய்யணும், காலத்தோடு செய்யணும். அது எந்தெந்த ஏஜுக்கு எப்படி செய்யணுன்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. கிட்னி செயலிழப்பை சரி பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி. ஆனால் அது அக்குபஞ்சரில் சரி பண்ண முடியுன்றதை நாங்கள் நிரூபிச்சுன்னு இருக்கோம். அக்குபஞ்சருக்கு இதை ராயல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள், ராணிகள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டுமே உபயோகப்பட்டது இந்த அக்குபஞ்சர். அதை இன்றைக்கி நடுத்தர வர்க்கமும் அதை உபயோகப்படுத்த முடியும், அதை மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியுன்ற மாதிரி நாங்கள் கொண்டாந்து இருக்கிறோம். இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் அதிலேருந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியிலே ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க அக்குபஞ்சரில். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு வியாதி கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதேபோல் நாம் சிறுநீரக செயலிழப்பை கட்டுப்படுத்த முடியும், மறுபடியும் அதை சிறுநீரகத்தை செயல்படுத்த முடியும்ன்ற நிரூபிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்காக மிகப்பெரிய அளவில் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருக்கோம். அதேபோல் அக்குப்ரெஷர்ன்றது தற்காலிக தீர்வு. எமர்ஜென்சிக்கு அக்குப்ரெஷர் பண்ணோம்னா உடனடி தீர்வு கிடைக்கும். இதே அக்குபஞ்சரில் பண்ணும்போது நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வியாதியினுடைய தன்மை வளராது, வேகமும் இருக்காது. படிப்படியாக அந்த எந்த வியாதிக்கு இருந்தாலும் சரி அக்குபஞ்சர் நல்ல ஒரு தீர்வு. அதே மாதிரி
இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்களாம் இருக்குனாங்கன்னா அந்த உணவை கண்ட்ரோல் கொண்டாடணும். சிறுநீரகம் செயலிழப்புக்கு மெயினானது சுகர் பேஷண்ட்டு தான் மெயினாக. ஆனால் அந்த சிறுநீரகம் செயலிழப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா பல வகையில் இருக்குது. லிவர் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு, கல்லீரல் வேலை செய்யலைன்னு சொன்னாலும் சிறுநீரகம் வேலை செய்யாது. அதேமாதிரி லங்ஸ் நுரையீரலில் பேஸ்ட் மாதிரி அந்த சளி வந்து பேஸ்ட் மாதிரி போய் ஒட்டிச்சு. இந்த மாதிரி டைம்லாம் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அப்படியே அந்த நுரையீரல் நுண்துளைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அடி அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சிறுநீரகம் செயலிழந்துடும். ஹார்ட் பிரச்சனை வந்தாலும் சிறுநீரகம் செயலிழந்துடும். இவங்க வேறு ஏதோ ஒரு வியாதிக்காக அடிக்கடி மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க. ஒரு கேஸ் என்கிட்ட வந்தாங்க, அவங்களுக்கு இது மாதிரி இருமல் சளி வீசிங், அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய்க்கிறாங்க. டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு, இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு. அவங்க அதை எடுத்துக்கினாங்க, குணமாயிடுச்சு. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி பனிக்காலம் மழைக்காலம் வந்தாக்கா அவங்களுக்கு இதுமாதிரி தொல்லைகள் வருது. அவங்க என்ன செய்யணும், மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி அப்புறம் அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். அவங்க அப்படி எடுக்கலை. அவங்க அதே மருந்து மாத்திரை எப்போ ஒரு தடவை அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரோ அதே மருந்து மாத்திரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை கொடுத்து அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன ஆச்சு, கடைசியில் 15 வருஷம் ஒன்றுமே தெரியல, 16வது வருஷம் கிட்னி செயலிழந்து போச்சு. அது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உடம்பு அந்த மருந்தை ஏற்றுக்குச்சு. நாளாவ உடம்புனுடைய அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை குறைய இவங்க அதே ஃபோர்ஸ் மருந்துக்கு கொடுத்துனே இருக்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. என்கிட்ட வந்தாங்க, என்னம்மா காரணம்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல. சரி, நீ என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது, நான் இந்த மெடிசனை 15 வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன். ஏன் 15 வருஷமாக டாக்டராக தான் எழுதி கொடுத்தாரா? இல்லை, அவர் எழுதி கொடுத்தது ஒரு தடவை தான் எழுதி கொடுத்தாரு. இவங்க அவர்கிட்ட அந்த 100 ரூபா இல்லை 200 ரூபா அந்த ஃபீஸ் கொடுக்குறது பால் மாறிக்கின்னு இவங்க அப்படியே போய் மெடிக்கல் கடையில் மெடிசனை அந்த பழைய சீட்டை காட்டி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த நேரம் குணமாகுது. அலோபதியை பொறுத்த வரைக்கும் அதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த நேரம் குணமாகுது அவங்களுக்கு. ஆனால் மறுபடியும் தொல்லை கொடுக்கும்போது அவங்க அந்த மருந்தையே 15 ஆண்டுகள், 1 மாதம் 2 மாதம் இல்லை, 15 ஆண்டுகள் அந்த மருந்து சாப்பிட்டு கடைசியாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து நின்னாங்க. மறுபடியும் அதை நம்ம நியூட்ரலாகி முதலேருந்து அவங்களுக்கு அதை சரி பண்ணி பக்காவை நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். அதுபோல் அந்த கிட்னி செயலிழப்புன்றது இந்த காரணத்தினால தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது. லிவர் ஃபெயிலியூர் ஆனாலும் கிட்னி ஃபெயிலியூர் ஆகிடும், லங்ஸ் ஃபெயிலியூர் ஆனாலும் கிட்னி ஃபெயிலியூர் ஆகிடும், ஹார்ட் ஃபெயிலியூர் ஆனாலும் கிட்னி ஃபெயிலியூர் ஆகிடும். கிட்னி வேறு ஏதோ மருந்து வியாதிக்காக இவங்க பல ஆண்டுகள் மருந்து எடுத்தாலும் கிட்னி ஃபெயிலியூர் ஆகிடும். யூரின் வர பாதை, சிறுநீரகம் வர பாதையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், சதைக்கோளங்கள் அடைச்சிருக்கு, இல்லை கல் அடைச்சிருக்கு, அது மாதிரின்னா கூட கிட்னி ஃபெயிலியூர் ஆகிடும். யூரின் வராது. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே டயாலிசிஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன் டயாலிசிஸ் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சிறுநீரகத்தை ஒன்று மாற்றணும், இல்லைனாக்கா டயாலிசிஸ் தான், அதுக்கு மேலே அதுக்கு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் அந்த சிறுநீரக பாதையில் இருக்கிற சதைக்கோளத்தை கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு ஹெர்பல் கொண்டாந்துட்டோம். நீடில் இருக்குது, அக்குபஞ்சர் நீடில் மூலமாகவும் சில ஹெர்பல் பியூர் இயற்கை மூலிகைகள் மூலமாகவும் அந்த சிறுநீர் வர பாதையில் இருக்கக்கூடிய சதைக்கோளங்களை கரைச்சி அந்த யூரின் வரவழைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட மருத்துவம் இருக்குது. பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் நம்ம அக்குபஞ்சர் இஸ் த பெஸ்ட். அதனால் சிறுநீரகம் செயலிழக்கிறது என்ன காரணன்றதை பேசிக்கலி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னால் சிறுநீரகம் எதனால் அவங்களுக்கு செயலிழந்தது, கிட்னி ஃபெயிலியூர் எதனால் வந்ததுன்றதை நம்ம உடனடியாக மறுநாளே அவங்களுக்கு ஒரு இங்கே என்னுடைய லேபில் அனுப்பி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியூர் எதனால் வந்தது அப்படின்னு நம்ம அதை பேசிக்கலி அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். கிட்னி ஃபெயிலியூர் வந்துருக்குன்னா டேரெக்டாக கிட்னி ஃபெயிலியூர் ஆகாது. அதுபோல் இதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ லிவர் ஃபெயிலியூர் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா அந்த லிவரை சரி பண்ணாலே கிட்னி ஃபெயிலியூர் சக்ஸஸ் வந்துடும். மறுபடியும் அவங்க யூரின் டியூப் வழியாக யூரின் வர வைக்கலாம். கல்லீரல், லிவர்ன்றது கல்லீரல் மனித உறுப்புலேயே கல்லீரல் மட்டும்தான் எந்த அளவுக்கு வெட்டினாலும், எந்த அளவுக்கு அழுகி போனாலும், எந்த அளவுக்கு அது கெட்டு போனாலும் மறுபடியும் செயல்பட வைக்க முடியும். கல்லீரல் மட்டும்தான் மனித உறுப்புகளே மறுபடியும் வளரக்கூடியது. எந்த அளவுக்கு அது வீணாக போனாலும் மறுபடியும் அதை வெட்டி கிடாச்சிட்டோம்னா மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். நம்ம மனித உறுப்புலேயே லிவர் மட்டும் எந்த அளவுக்கு வெட்டி போட்டாலும் மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிடும். வேறு எந்த உறுப்புமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வளரவே வளராது.
ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளோதான் அந்த உறுப்பு. அது கர்ப்பப்பையாக இருந்தாலும் சரி, வேறு லங்ஸ் இருந்தாலும் சரி, மறுபடியும் வளரவே வளராது. ஆனால் கல்லீரல் மட்டும் எந்த அளவுக்கு நம்ம அது வீணாக போச்சுன்னு வெட்டி கடாசினாலும் மறுபடியும் அது வளரும். அது மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷம் லிவர், கல்லீரல். அப்போ லிவர் வீணாக போச்சுனால மஞ்சக்காமாலை வந்துடும். லிவர் வீணாக போச்சுனாலே மஞ்சக்காமாலை வந்துடும். அந்த மஞ்சக்காமாலைக்கு குணப்படுத்த அவன் அடையணும், கிட்னி ஃபெயிலியர் விட்ருவான். அப்போ என்ன ஆகும், உடனடியாக பாதித்து உடனடியாக போயிடுவாங்க அவங்க. அப்போ லிவரை கவனிக்கணும். லிவர் கல்லீரலை குணப்படுத்தினாலே மஞ்சக்காமாலையும் க்ளீன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சிறுநீரக செயல்பாடும் நன்றாக வந்துடும். அதேமாதிரி லங்ஸில் என்ன பிரச்சனை, பேசிக்கலி அவங்களுக்கு லங்ஸில் சளி இருக்கா, வீசிங் இருக்கா, அந்த பிரச்சனை பேசிக்கலி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம டெஸ்ட் எடுத்து லேபில் டெஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. அப்போ என்ன பேசிக்கலி அவங்களுக்கு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை இருந்தால் கூட அக்குபஞ்சரில் குணப்படுத்துறதுக்கு நீங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து போச்சு. முன்னெல்லாம் தேடி கிடப்பாங்க, இல்லை டாக்டர்கிட்ட போங்க, இல்லை வந்து ஆஞ்சியோகிராம் போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஹார்ட் பிளாக்கேஜ்னு வந்துருந்தால் உடனே ஆஞ்சியோகிராம் போங்கன்னுவாங்க. தேவையே இல்லை. இன்றைக்கி அக்குபஞ்சரில் குணப்படுத்த முடியும்னு நாங்கள் நிரூபிச்சுன்னு இருக்கிறோம். ஆஞ்சியோகிராம் செல்ல தேவையில்லை. ஹார்ட்டில் பிளாக்கேஜ் வந்தனாலே அது அக்குபஞ்சர் மருத்துவத்திலையும் அதுக்காக உள்ள சிறிய ஹெர்பல்ஸ் நிறைய வந்துட்டு போச்சு. அந்த ஹெர்பல்ஸில் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே இதே ரத்த குழாய் அடைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வந்து அவங்கள ரிலீஃப் பண்ணிடலாம். அப்போ அதங்க ரிலீஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபெயிலியர் வந்து சக்ஸஸ் ரிப்போர்ட் கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் வந்த உடனே அவங்கள உடனடியாக அவங்க டயாலிசிஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஏன், யூரின் பிரித்து ஆகணும் வெளியே. யூரின் பிரிஞ்சு வெளியே வரலைன்னா கை கால் வீங்கிடும், பல்வேறு விதமான தொல்லைகள் அவங்களுக்கு உபாதைகள். அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு சொன்னாலே உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு டயாலிசிஸ். அந்த டயாலிசிஸை சில பேர் 1 to 1 நாளைக்கு வச்சுருக்காங்க, சில பேர் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுருக்காங்க, சில பேர் வந்து வாரம் 1 நாள் வச்சுருக்காங்க. ஆக இந்த 3 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரம் 1 நாள், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இதை மாதிரி கேஸுங்களை இம்மிடியேட்டாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தூக்கின்னு வந்துடலாம். அக்குபஞ்சர் மூலயமா க்ளீன் பண்ணி அவங்கள மறுபடியும் அவங்க யூரின் டியூப் வழியாக யூரின் வர வச்சிடலாம். அது பெரிய காரியம் இல்லை, நிறைய செஞ்சுன்னு இருக்கிறோம். நம்பிக்கையோடு வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த 1 to 1 நாள் டயாலிசிஸ் போகிறவங்க மட்டும் மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் மறுபடியும் 1 நாள் டயாலிசிஸ் போயே ஆகணும். ஏன்னா நீர் சேர்ந்துடும். அதுக்காக தான் அவங்களுக்கு 300 ml ஒரு நாளைக்கு எல்லாமே டீ, காஃபி, தண்ணி எல்லாமே சேர்த்து வெறும் 300 ml 250 ml 200 ml தண்ணி குடிக்க வைக்கிறோம். அதை மாதிரி அந்த 1 to 1 நாள் வர கேஸ் கூட நம்ம ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாத வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சிரமம். இல்லைங்க எனக்கு யூரின் ப்ராப்ளம் மட்டும்தான், டயாலிசிஸ் தான், கிட்னி ஃபெயிலியர் மட்டும்தான்னாக்கா ஈஸியாக தூக்கின்னு வந்துடலாம். அதாவது கிட்னி ஃபெயிலியர் வந்து அக்குபஞ்சரில் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்லது ஒரு தீர்வுகளை கொடுக்கறதுக்கு இப்போ நிறைய வசதிகள் வந்து போச்சு, நிறைய அதுக்கு வேண்டிய ஹெர்பல்ஸ் நிறைய வந்து போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இது மருந்தெல்லாம் மருத்துவம் தானே, எதுக்கு அக்குபஞ்சரில் நீங்கள் வந்து மருந்துகள் ஹெர்பல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கன்னு. அது அப்படி இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதியை குணப்படுத்தணும்னா அதுக்கு ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க, ரத்தத்தில் சிகப்பணுக்கள். அது இவ்வளோ % இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேடிஸ்க்கு இவ்வளோ இருக்கணும், ஜென்ஸுக்கு இவ்வளோ இருக்கணும், குழந்தைங்களுக்கு இவ்வளோ இருக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அது ரொம்ப லோவாக இருந்தால் இம்மிடியேட்டாக நம்ம கொடுக்குற மருத்துவம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு 500 பேர் வேணும்னு சொன்னும் போது ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இம்மிடியேட்டாக கட்ட முடியுமா? 10 நாளில் கட்டுறதாவான் 30 நாள் எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் ஹீமோக்ளோபின்ன்றது ரத்தத்தில் சிகப்பணுக்கள், ஜென்ஸுக்கு இவ்வளோ % இருக்கணும்ன்றது. அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அவங்களுடைய அந்த உடல்நிலைக்கு வேண்டிய சத்துக்கள் அந்தந்த ஆர்கனுக்கு அந்தந்த உறுப்புகளை கொண்டு செல்ல முடியும். அப்போ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஜென்ஸுக்கு ஒரு 14 பாயிண்ட் இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு 8 புள்ளி இருந்தனா என்ன பண்ணுவான்? ரொம்ப டயர்டாகிடுவான். என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு அந்த எனர்ஜி கிடைக்காது. அப்போ அதை இம்மிடியேட்டாக நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டை 30 நாளில் நல்ல நம்மளை மாதிரி ஆர்டினரியாக கொண்டாடுறோம், ரெகுலராக யூரின் வர வைக்கிறோன்னா அந்த 30 நாளைக்குள்ளே அந்த ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணணும். அதுக்கு சில ஹெர்பல்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதையே உணவு பழக்கத்தாக கொண்டாட முடியும். அது நம்மளை மூலம் இயற்கையாக உள்ளவங்களுக்கு இந்த உலர்ந்த திராட்சை இருக்குது, அதை ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அந்த உலர்ந்த திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் பிரகாரம் சாப்பிட்டு வரும்போது
ஆட்டோமேட்டிக்காக ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே போல் அந்த டயாலிசிஸ் கேஸை தூக்கி வர முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எல்லா சத்துவும் போய் ரொம்ப அப்படியே நோஞ்சு போய் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு அது இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு சில ஹெர்பல்ஸ், இயற்கை மூலிகை கொண்ட சில ஹெர்பல்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஒரு 15 நாளில் 20 நாளில் 30 நாளில் அந்த ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும். அப்போ இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அப்போ அதுக்கு சில ஹெர்பல்ஸ் உள்ளே கொடுத்தே ஆகணும். அதே போல் அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிரியாட்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கிரியாட்டின் அளவு ஒரு ½ அன் ஹவர் அதில் உட்கார வைக்கும் போது பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. அப்போ பிளட்டை பியூரிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரியாட்டினுடைய அளவு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்வேறு விதங்களில் அவங்களுக்கு அந்த கிரியாட்டின் அளவை குறைக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் அளவை கூட்டுறதுக்கும் இதை மாதிரி வேண்டிய அளவு ரத்தத்தை சேகரம் பண்ணுறதுக்கும் அதுக்கு சில ஹெர்பல்ஸ் கொடுத்து தான் ஆகணும். வாதம் பண்ணக்கூடாது. இல்லைங்க அக்குபஞ்சர்னா வெறும் அக்குபஞ்சர் தாங்க, அதிலே குணப்படுத்துங்க, ரைட்டு பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வரும்போதே நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லா மெடிசனையும் பார்த்துட்டு ஊரில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டு சார் எங்களால் முடியல அப்படின்னு தான் வரீங்க. டயாலிசிஸ் பேஷண்ட்டை பாருங்கள், எந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டாக அது ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். எல்லாம் பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆகி டயாலிசிஸ் அப்படியே பாவமாக அப்படியே வருவாங்க. ஒரு அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டயாலிசிஸ் படுத்து ஏஞ்சி வந்தாங்கன்னா அவங்க 2 ஹவர்ஸ் ஆகும் மறுபடியும் பழையபடி கண்டிஷன் வர்றதுக்கு. அவ்வளோ டயர்டாகிடுவாங்க. அந்த டயர்டை நம்ம போக்கணும்னு சொன்னால் இதை மாதிரி ஹெர்பல்ஸ் கொடுத்து தான் அவங்கள இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கணும். அப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்டு எந்த நிலையில் இருந்தாலும், கிரியாட்டின் அளவு அதிகமாக இருந்தாலும் இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகி யூரினே வராது இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. அக்குபஞ்சருக்கு சில ஹெர்பல்ஸ் மூலிமா இந்த டீடாக்ஸ்ன்னு சொல்கிறோமே அந்த மிஷின் மூலிமா இம்மீடியட்டாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த கிரியாட்டின் லெவலை குறைக்கலாம். அந்த கிட்னி ஃபெயிலியரை சக்ஸஸாக அவங்களுக்கு மறுபடியும் அவங்க யூரின் வர வைக்கிறதுக்கும் நல்லது ஒரு தீர்வு காண முடியும். சரி, இப்போ வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து சர்க்கரை நோய் இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு இப்போ அக்குபஞ்சர் மூலம் இதையும் வந்து பண்ண முடியும். அது வந்தாங்கன்னாக்கா முதல் ஒரு 5-6 நாளைக்கு நாங்கள் எதையும் நிறுத்த சொல்ல மாட்டோம். அவங்க அலோபதியில் என்ன சாப்பிட்டு வந்தாங்களோ அது அப்படியே ஒரு 5-6 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ண சொல்லுவோம். இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அந்த 5 நாள் அதை காப்பாற்றும். அதுலேருந்து அது நாங்கள் எங்களுடைய அக்குபஞ்சர் மருத்துவமும் இந்த டீடாக்ஸ் சொல்கிறோமில்ல, பிளட்டை பியூரிஃபை பண்ணி அந்த கிரியாட்டின் லெவலை குறைக்கிறதுக்கும் அந்த பிளட்டில் இருக்கிற சுகரினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் அந்த டீடாக்ஸ் உதவும். அப்போ கூட ஹெர்பல் இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹீமோகுளோபினை தூக்கிறதுக்கும் அதுக்கும். அதனால் இயற்கையாக உணவு வகையில் நாங்கள் அதை கொண்டாடுறோம். டீடாக்ஸ் பண்ணுறோம், அக்குபஞ்சர் நீடில் பண்ணுறோம், சில உள்ளுக்கு ஹெர்பல் கொடுக்குறோம். இது இல்லாமல் இந்தந்த உணவு வகைகள் இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு டயாலிசிஸ் போகிறவங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாயிலிங் ஃபுட்டு தான் அதிகமாக எடுக்கணும். இட்லி, ஆவியில் வெந்தது இட்லி, இடியாப்பம், சாப்பாடு, புட்டு இது போல் ஆவியில் வெந்தது அதிகமாக கொடுத்தா இம்மிடியட்டாக அவங்களுக்கு செரிமானம் ஆகும். பரோட்டா இது மாதிரி ஆவியில் வெந்தது, தோசை இதெல்லாம் கொடுக்கும்போது சீக்கிரம் செரிமானம் ஆகாது. ஆயிலிங் ஃபுட்டு வந்து குறைச்சி பாயிலிங் ஃபுட்டு ஆவியில் வெந்தது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அது உடம்பு ஏற்றுக்கும், இம்மிடியட்டாக அவங்களுக்கு அது செரிமானம் ஆகும். அது மாதிரி பார்க்கும்போதுனா அந்த உப்புமாலாம் தயாரிக்கிறீங்களே, சாதாரணமாக உப்புமா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எண்ணெய் சட்டியை வச்சு தாளித்து கொட்டி தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அதில் மறுபடியும் ரவையை போட்டு மூடிடுவீங்க. நாங்கள் ஒரு மெத்தட் சொல்லித்தரோம், அதை செஞ்சு பாருங்கள். அதே ரவையை அப்படியே குக்கரில் வச்சு ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்து எட்ட வச்சுக்கின்னு வானலை வச்சு தாளித்து கொட்டி தேவையான அளவு எண்ணெய், எண்ணெயும் தேவையில்லை, தேவையான அளவு எண்ணெய் குறைச்சிக்கலாம். அப்படியே போட்டு தாளித்து கொட்டி கிண்டி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஆவியில் வெந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். எண்ணெயிலையும் தண்ணியிலையும் மிதங்கி அது வேகணும் அவசியமே கிடையாது. ஒரே குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் அது வேற வரைக்கும், அதுக்கப்புறம் வச்சு தாளித்து கொட்டினீங்கன்னா அற்புதமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் பாயிலிங் ஃபுட்டு எப்படி தயார் பண்ணுறது நிறைய வழி இருக்குது. ஒவ்வொருமே இட்லி, இடியாப்பம், சாப்பாடு, புட்டு இதை மாதிரி உப்புமா இதை மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கும் போது இம்மிடியட்டாக அந்த வியாதியினுடைய தாக்கம் குறையும்.
இல்லை சார் நாங்கள் பரோட்டா தான் சார் சாப்பிட்றோம், ஒன்றும் ஆகலை சார் உடம்புக்கு. இப்போ தெரியாது. அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டயாலிசிஸ் போகிறீங்க இல்லைங்களா, ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், 5 தடவை பண்ணலாம், 10 தடவை பண்ணலாம். ஒருத்தர் 2 வருஷம் பண்ணார் போயிட்டார், ஒருத்தர் 3 வருஷம் பண்ணார். அது சொல்கிறார், என் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நானும் இப்படியா போயிடுவேண்ணா. கண்டிப்பாக 100% டயாலிசிஸ் பண்ணி 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 உங்களோட ஆர்கன் சோர்ந்துடும். நீங்கள் வேணால் யாராவது கேட்டு பாருங்கள், நான் வேணால் போய் சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். ஆர்கன் சோர்ந்துடும். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றுமே அங்கே விமோச்சனம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அக்குபஞ்சர் மருத்துவத்தினால 67 பேருக்கு மேலே அங்கே டயாலிசிஸ் நிறுத்தி யூரின் வர வச்சுருக்குறோம். நல்ல ஒரு தீர்வு, நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயாலிசிஸ் முதல்ல நிறுத்துகிறோம். அப்புறம் அந்த கிட்னியை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அப்போ அவங்க யூரின் வர வைக்கிறோம். அதே மாதிரி பிபி அதிகமாக போனாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. ரத்த கொதிப்பு இவ்வளோ தான் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்தனுடைய பிபியுடைய கட்டுப்படுத்துறதுக்கு சில அக்குபஞ்சரில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு எங்ககிட்ட மருந்து மாத்திரையே தேவையில்லை. பிபியை குறைக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸுங்களை போட்டாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகிடும். அது தினமும் போடுவோம், அப்புறம் 1 to 1 நாள் போடுவோம், அப்புறம் வாரம் 2 நாள், வாரம் 1 நாள் சரியாக போச்சு. பிபி ஆட்டோமேட்டிக்காகவே நார்மல் கொண்டாந்துருவோம். அப்போ இமீடியட்டாக அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தினம் செக்அப் பண்ணிக்குவோம். அப்போ எங்களுடைய அந்த அக்குபஞ்சர் நீடில் வந்து பேசும், அந்த இடத்துல பேசும், நிச்சயமாக பேசும். என்னுடைய நீடில் பேசும். இன்றைக்கி பிபியை குறைக்கிறதுக்கு எவ்வளோ மருந்து மாத்திரைகள். ஒரு நண்பர் வந்தார், 15 ஆண்டுகள் அவர் வந்து பிபி மாத்திரை சாப்பிட்டு வரார். ஒரே ஒரு மாத்திரை சார், காலையில் சாப்பிட்ட. ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு வாரம் அதை ஒன்று அரையாக்கினேன், அரைய 1 to 1 நாள் ஆக்கினேன். அந்த 1 to 1 நாளை கூட வாரம் 2 நாள் ஆக்கினேன், வாரம் 1 நாள் நிறுத்திருக்கேன்ட்டான். அதிகபட்சம் 1 மாதம் சாப்பிட்டுருப்பேன், அதுவே அதிகம் சாப்பிடல. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. சௌரியமாக இருக்கார், ஒரு பிபி இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கார். ஆனால் 15 ஆண்டுகள் அந்த சாப்பிட்ட மாத்திரையை நிறுத்த முடியாதுன்ட்டார் என்கிட்ட. சார் அதெல்லாம் நிறுத்த முடியாது சார், நீங்கள் சொல்லி நாங்கள்லாம் நிறுத்த முடியாது சார். பிபி ஏறிச்சுன்னா சந்தேகம் ஒன்றும் ஆகாதுங்க, சாப்பிடுங்க, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுனே இருங்கன்னு நீடில் போட்டு தினம் செக் பண்ணான். அப்புறம் 1 நாள் நிறுத்துங்க சார், என்ன எனக்காக ஒரே 1 நாள் நிறுத்துங்க, ஒன்றும் ஆகாதுங்க. அவர் 1 நாள் நிறுத்தினா மறுபடியும் செக்அப் பண்ணேன், நார்மலாக இருக்கார். 1 to 1 நாள் சாப்பிடுங்க என்ன மறுபடியும் தினம் சாப்பிட்டாரு. அப்படியே கொஞ்சமாக அவர் மனசை மாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார், முடியாதுன்ட்டார். அப்புறம் 1 to 1 நாள் சாப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த 1 மாத்திரையை அரை மாத்திரை ஆக்கினேன். அந்த அரை மாத்திரையை வாரம் 2 நாள் ஆக்கினேன், வாரம் 1 நாள் ஆக்கினேன். என்ன சார் ஃப்ரீ ஆக்குறீங்களா? நல்லா இருக்கும் சார், முன்ன மாதிரி ஒன்றும் மயக்கம்லாம் இல்லை, நார்மலாக இருக்கேன் சார். அவரே இத்தனையும் கவர்மெண்ட் சர்வீஸ் பேர்லாம் சொல்ல தேவையில்லை. அதே மேலே இன்றைக்கி அற்புதமான ஒரு சிகிச்சை. அக்குபஞ்சர் இஸ் தி வேர்ல்டு கிளாஸ் மெடிசன். அந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் மெடிசன் வந்து நம்பிக்கையோடு வாங்க. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அலோபதியில் யாரும் கேட்குறது கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதான் மருத்துவமே. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், அக்குபஞ்சரில் எல்லா வியாதிக்கும் தீர்வு இருக்குது. அது முறையோட, குறிப்பிட்ட காலத்தோட, குறிப்பிட்ட மருத்துவர்கள், சிறந்த மருத்துவர்களை வச்சு அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு வாங்க. அதேமாதிரி அன்னாசி பழம் வந்து சிறுநீரகங்களை துரிதமாக வேலை செய்ய வைக்கிறது. அதை 1 to 1 நாள் எடுத்துக்கலாம், இல்லை தினம் ஒரு அரை கப்பு இல்லை 1 கப், அந்த வியாதியினுடைய தன்மையை பொறுத்து அழகாக அன்னாசி பழம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போட்டு அடித்து சாப்பிடலாம். அது சிறுநீரகங்களை செயல்பட வைக்கிது, நல்ல வேகமாக செயல்பட வைக்கிது. இப்போ நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் என்னுடைய அனுபவத்தை பேசின்னு உக்காந்துக்கிறேன். இது போட்டால் இது வருமானம் நிச்சயம் வரும். அந்த அளவுக்கு எங்கள் அனுபவத்தை பேசின்னு வருவோம். வருமா வராதான ஆசோலேஷன் கிடையாது, நிச்சயமாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதேமாரி பேரிக்காய் கிடைக்கிற இடத்துல அது வந்து சீசனில் தான் கிடைக்கும். அதுவும் சிறுநீரக சம்பந்தமான எல்லா வியாதியும் கட்டுப்படுத்தும். பேரிக்காய் வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் கட்டுப்படுத்தும். ஆனால் சில ஊருங்களில் டெய்லி கிடைக்கும், சில இடங்கள்லாம் அதெல்லாம் விசேஷ காலங்களில் தான் கிடைக்கும். அதேமாதிரி நாவல் பழம் மட்டை இருக்குது பாருங்கள், பட்டை. அந்த பட்டையை நல்லா தூள் செஞ்சு அப்படியே பவுடராக்கி மோரில் கலந்து சாப்பிட்லாம். சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும். சிறுநீரகமான எல்லா வியாதிக்கும் அது மிகப்பெரிய ஒரு மருத்துவம். நாவல் மரத்தினுடைய பட்டை. ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி சாப்பிட முடியுமா? டவுனில் முடியாது. கிராமத்து ஜனங்க அதை நீ செய்து வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் சில ஹெர்பல்ஸை லேட்டஸ்ட்டு மெடிக்கல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கேப்சூல்ஸு ஆயில் ஜெல்லு தைலங்களாக கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் அவ்வளவும் ஹெர்பல் இயற்கை மூலிகைகள் சொல்லுவோம். அதாவது இப்போ அடிக்கடி நான் எல்லார் வீட்லையும் சொல்கிறது, உங்கள் வீட்டில் உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது. எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது. அந்த மருந்தை அந்த ஹெர்பில் எப்படி சாப்பிடணும், எந்த அளவாக சாப்பிடணும், எந்த வியாதிக்கு என்ன சாப்பிடணுன்றது தான் நாங்கள் டாக்டர் சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, வயிறு ஒத்துக்கலை, உடனே லூஸ் மோஷன் போகுது, என்ன பண்ணுவீங்க? உடனே டாக்டர்கிட்ட போய் இல்லை மெடிக்கல் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுங்க. தேவையில்லை. அவ்வளோ வெந்தயமோ ஒரு நல்லா ஒரு 1/2 லிட்டர் மோர் தயிர் இல்லை மோர், அவ்வளோ வெந்தயம் மோரை வாங்கி போட்டு மோரை ஊற்றுங்க, 10 நிமிஷத்தில் அரெஸ்ட் ஆகிடும். செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, உடம்புக்கு ஒத்துக்கலை, வாந்தி எடியும் எடுக்கிறான் பையன், உடனே மெடிக்கல் போவீங்க, 2 மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க. தேவையில்லை. வீட்டில் நல் ஜீரகம் ரசத்துக்கு போகிற ஜீரகம் வச்சுக்கிறீங்களா, ஜீரகமும் 2 கல் உப்பு வாட்டு போட்டு பாருங்கள், தண்ணியை ஊற்றுங்க, வெதன்னு வெந்நீர் நல்லா ஒரு 1/2 லிட்டர் குடிக்க சொல்லுங்கள், உடனே அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் நம்ம ஆட்கள் அதை விட்டுருவாங்க, உடனே மெடிக்கல் தூக்கி போவாங்க, உடனே டாக்டர்கிட்ட போடுவாங்க. எல்லா வியாதிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மருந்து இன்றைக்கி, உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லா வியாதிக்கும் மருந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்குது, இப்போ இருக்குது. அதை எவ்வளோ செய்யணும், என்ன அளவாக செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய சொல்லுவோம். குறித்து வச்சிங்க. வீட்டில் எல்லாருக்கும் அது உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்சுலின் போடுறாங்க இருக்கீங்களா, இன்சுலின் டெய்லி 10 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வரைக்கும் போடுறதுக்கு இன்றைக்கி 2 வேளையும் போடுறாங்க. அந்த இன்சுலின் நாம் குறைச்சின்னு வரோம். நிறைய பேருக்கு இன்சுலினை குறைச்சி அவங்க மறுபடியும் அந்த வியாதி வெளியே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் நம்பிக்கையோடு வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேப் கொடுக்கலாமா? அதேமாதிரி இப்போ வந்து நேயர்களே, இப்போ வந்து நம்மளுடைய டாக்டர் எஸ் மோகனகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிறுநீரக பாதிப்பு பற்றி நம்மக்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 வயசுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இப்போ யாருக்காவது சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும், இல்லை அதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் தெரிஞ்சுக்கணும், விளக்கம் தெரிஞ்சுக்கணும் சந்தேகத்துக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கிளினிக் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக எளிய முறையில் நீங்கள் தீர்வு காணலாம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வணக்கம் சார். கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்னியில் ஸ்டோன் இருக்கு. ஸ்டோன் சொல்லுங்கம்மா. என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை மேடம், வாங்க நீங்கள் ஒன்லி 5 டேஸ் 5 நாள் அது சுத்தமாக கரைச்சிடுறோம். வரும்போதே ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு வாங்க, திருப்பி அதே மாதிரி 5 நாள் கழிச்சு போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்காக வேறு ஒன்றும் சிரமப்படாதீங்க. 5 நாள் அது என்ன மாதிரியான ஸ்டோன் இருந்தாலும் சரி தான், ஒன்லி 5 டேஸ் நம்ம க்ளீன் பண்ணி தரோம். இருக்குது, பித்தப்பை ஸ்டோன் இருக்குது, கால் பிளாடரில் இருக்குது, அது என்னது கல்லீரலில் இருக்குது, அது மாதிரி எங்கே இருந்தாலும் சரி தான், சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. 5 நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போகிறோம். 6வது நாள் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி பண்ணி தரோம். தேங்க்யூ மேடம். அழைப்பு விடுத்தமைக்கு மிக்க நன்றிமா. இப்போ வந்து கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சார், இது வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கல் வந்து ரொம்ப பெருசாகிடுமா இல்லை கிராஜுவலாக பெருசாகும். முதல்ல வரும்போது 1 mm இருக்கும், 1/2 mm இருக்கும். அவங்க அதை கவனிக்காத வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட அது ஆட்டோமேட்டிக்காக 12 mm வரைக்கும் என்கிட்ட வந்திருக்காங்க பெருசு. அதெல்லாம் நீடிலே கரைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அந்த நீடில், அதாவது அந்த ஸ்டோன் அந்த சிறுநீரகத்தை உள்ளே வந்து சுத்த அந்த சிறுநீரக அதாவது அந்த உறுப்பினுடைய சுவர்னு சொல்லுவாங்க, அதில் பட்டு புண்ணாயிருக்கும். அந்த புண்ணை ஆற்றினா தான் அவங்களுக்கு வலி குறையும். அதுக்கு சில ஹெர்பல்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்டோன் வந்து நீடிலே கரைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அந்த கல்லை குறைச்சாலும் வலி குறையிறதுக்கு சில ஹெர்பல்ஸ் உள்ளுக்கு கொடுத்தோம். ஏன்னா அந்த சுவரம் சொல்லுவோம்ல, அது உள்ள அந்த கல் சுற்றி அந்த புண்ணாக்கி வச்சுருக்கோம். அந்த புண்ணை குறைக்கணும், அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு சில ஹெர்பல்ஸ் உள்ள கொடுத்தோம். அப்போ இமீடியட்டாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒன்லி 5 days தான். அது கால் பிளாடராக இருந்தாலும், லிவராக இருந்தாலும், கிட்னியாக இருந்தாலும், எந்த ஸ்டோன் இருந்தாலும் 5 நாள், இல்லை சைஸ் பெருசாகுதுன்னா 10 நாள். 5 சின்ன கல்லெல்லாம் ஒருத்தருக்கு அது மாதிரி தான். ஒரு 7 கல் ஒவ்வொரு கல்லும் 1 mm 2 mm. அதை 5 நாளில் நாங்கள் வந்து அவர் என்கிட்ட சொல்லாதே போய் 5 நாள் 6வது நாள் அவரே போய்ட்டு ஸ்கேன் எடுத்துட்டார். அதை பார்த்தா அந்த 7 ஸ்டோனும் அப்படியே இருக்குது. எப்படி இருக்குது? மணல் மாதிரி இருக்குது. அவர் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி தான் வந்தார். ஒரு நாள் வந்து ஏதோ சண்டை மழைன்னு வரல, சண்டே. ஒரு நாள் வந்து அர்ஜென்ட்டாக இங்கே போயிட்டார், வெளியூர் போயிட்டார். 3 நாள் தான் நினைவு பண்ணார். சில ஹெர்பல் கொடுத்தான்னு அதோட சரி. 5ஆம் நாள் அவர் மட்டும் போயிட்டு எடுத்தார். அப்படியே மணல் மாதிரி அந்த எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் 7 கல். நான் சொன்னேன், ஏங்க அவசரப்பட்டீங்க, 2 நாள் வரலையே இல்லையா, இன்னும் 2 நாள் கழிச்சு போய் எடுத்துக்கலாமேன்னு. திருப்பி இன்னொரு 5 நாள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், போய் எடுத்தார். நார்மலாக இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ஸ்டோன்லாம் மிக சாதாரண ஒன்று. ஆனால் இதுக்காக நம்ம போய் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் அவஸ்தைப்பட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் இருக்குது. தேவையில்லை, எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை. இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அதாவது எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் எல்லாமே நீடில் மூலயமா. நீடில் சில தான் சொன்னேன், அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் அந்த புண்ணு ஆற்றுறது கொடுப்போம். அது முதல்ல 5 நாள்லேயே மேக்ஸிமம் கொண்டாந்துருவோம். அப்படி தவிர்க்க முடியல, கல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அடுத்து 5 நாள் நார்மலாக தூக்கி வந்துடும். நிரந்தர தீர்வா சார்? கண்டிப்பாக. ஸ்கேன் எடுத்து பாருங்கள். நான் தான் சொல்லணுமே, ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அதை விட இன்றைக்கி உலகமே இன்றைக்கி லேப் டெஸ்ட் தான் நம்புது. நாடிலாம் இன்றைக்கி யாரும் நம்ப மாட்டுறாங்க. அதனால நான் போய் டெஸ்ட் எடுத்துன்னு. ஏன்னா நம்ம மனசில் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு இருக்குன்னு, எங்களுடைய நாடியில் சொல்லிவிடும். ஆனால் அதை அவங்ககிட்ட நம்ம சொல்கிறதுக்கு அத்தாரிட்டி வேணும். அந்த அத்தாரிட்டி தான் ஸ்கேன் ரிப்போர்ட். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தனாக்கா நீங்களே படித்தவங்க யாராக இருந்தாலும் சரியாக ஒத்துவாங்க. அதனால தான் முதல்ல வரும்போதே ஸ்கேனோட வந்துடுங்க. அதே 5 நாள் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி தான், ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் ரெடியூஸ் ஆகிருக்கணும், 100% க்யூர் ஆகிடும். இப்போ இந்த கிட்னியில் கல் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுமா சார்? கண்டிப்பாக தெரியும், நிச்சயமாக தெரியும். அது வந்து உங்களுக்கு பேக்கில் பெயின் வரும் ஃபஸ்ட்டு. 2வது அந்த வலி வரும்போது உங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு கழிச்சு படுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு பெயின் இருக்கும். சில பேருக்கு வீக்கமே வந்தாலும் வந்துடும். பேக் சைடு கிட்னியில் வீக்கமே வந்தாலும் வரும். சொல்லி காலில் வந்து வீக்கம் வரும், கால் வந்து வீக்கம் வரும். சிறுநீர் வருவது குறையும் சில பேருக்கெல்லாம். அப்போ நிறைய பாதிப்புகள் நிறைய இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நேயர்களே, இன்னும் வந்து இந்த வந்து சிறுநீரக பாதிப்பு பற்றி வந்து நம்மளுடைய டாக்டர் வந்து இப்போ வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டாலோ அதில் வேறு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது சந்தேகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய டாக்டர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் இப்போ வந்து தனியாக வந்து கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்ரீ பத்மா அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை மையம் அப்படின்னு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 4வது குறுக்கு தெரு, அண்ணா நகர், புதுச்சேரி அப்படிங்கிற அட்ரஸில் வந்து நம்மளுடைய சாரோடைய கிளினிக் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ சொன்ன மாதிரி தற்காலிக தீர்வு அப்படிங்கிறது கிடையாமல் எப்படிப்பட்ட நோய்களுக்கும் வந்து நம்ம வந்து நிரந்தர தீர்வு வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சார் வந்து ரொம்ப வந்து அழகாக தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கண்ணன் மேடம். ஓகே சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அதாவது சார் எனக்கு ஸ்டோன் இருக்கு கிட்னில 2 சைடுமே. ரைட்டு சார். என்ன அளவுக்கு இருக்கு? லெஃப்ட் சைடு வந்து 3 mm ஒரு 4 mm இருக்கு, பிளஸ் வந்து 5 mm ஒன்று இருக்கு. லெஃப்ட் சைடுல 7 mm இருக்கு, ஒரு 4 mm இருக்கு சார். 7 mm இருக்கு. ஆமா, 7 mm ஒன்று லெஃப்ட் சைடுல, 4 mm வந்து ஒன்று இருக்கு. இது என்னைக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்? இது வந்து ஒரு 20 நாள் இருக்கு சார். 20 நாள் இருக்கும். சரி, ரைட். நான் அதாவது ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன இப்போ எத்தனை நாளாக சாப்பிட்றீங்க? அது 3 மாசமா சாப்பிட்டு இருக்கேன் சார். எவ்வளோ? 3 மாசமா சாப்பிட்றேன். 3 மாதம்? ஆமா. எனக்கு அது அவ்வளோ சரியாகல, பட் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு எனக்கு. 3 மாதம் சாப்பிட்றீங்க, மறுபடியும் போய் டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு? அது இப்போ எடுத்து பார்த்தா சார் 3 மாசம் சாப்பிட்டு எடுத்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த 1 mm வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 3 மாசம்
சாப்பிட்டு இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் எடுத்தது ஸ்கேன். அப்போ முன்னாடி எவ்வளோ வந்தது? அது வந்து ஆப்ரேஷன் பண்ண நம்ம இங்கதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்ரேஷன் பண்றேன்ற பேர்ல ஏமாத்திட்டாரு அவரு. ஆப்ரேஷன் பண்ணாங்களா பண்ணலையா? பண்ணல. அதாவது பண்றேன்ட்டு ஒரு 40,000 வரைக்கும் பணமும் பிடிங்கிட்டாரு. அது வேணாம், என்ன சைஸ் மட்டும் இருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா கான்ட்ரவைஸ் ஆகிடும். நாங்கள் அதுக்காக பேச வரல, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறதுக்கு கேட்குறோம். எந்த அளவுக்கு இருந்தது ஹோமியோ மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது? மொத்தமா அந்த எனக்கு முன்னாடி ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உடைச்சு விட்டாரு. உடைச்சு வந்து ஆக்சுவலி வெளியே வரல. அந்த உடைச்ச ஸ்டோன் எல்லாமே துண்டு துண்டா போய் அங்கங்க அப்படியே உட்காந்துச்சு. சரிங்களா? நீங்க வந்து அலோபதி வெறுத்து தான் போயிட்டு அதுக்கப்புறம் ஹோமியோபதி போனேன். ஹோமியோபதி ஆக்சுவலி அந்த கால் வீக்கலா இருந்தது முன்னாடி. கால் வலி நடக்கவே முடியாது, 2 காலுமே பயங்கர பெயினா இருந்துச்சு. இப்ப வந்து கால் வலி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஒரு எம்எம்ல 1.5 mm வந்து 2 பக்கமும் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா 3 மாசம் ஆயிருக்கு, இன்னும் வந்து ஃபுல்லா எனக்கு கியூர் ஆகல. நீங்க வந்து கியூர் ஆகுமா? சரி, நீங்க மேடம் சொன்னாங்களே நம்பர் 1 4th கிராஸ் அண்ணா நகர் ஸ்ரீ பத்மா அக்குபஞ்சர் கிளினிக், அங்கே வாங்க. அதிகபட்சம் முதல்ல ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்த 5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். 100% அதுலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானா? அழைப்பு விடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீ பத்மா அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை மையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து சார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிச்சயமாக கிடைக்கும், நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்கோம். அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசின்னு இருக்கிறேன். படிப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். என்னுடைய 22 வருட அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்லாம் 5 நாள் நிச்சயமாக அது குணமாகும். 100% அதுலேருந்து வெளியே வந்தோம். அது என்ன மாதிரி சைஸ் கல் இருந்தாலும் இல்லை, சைஸ் பெருசாக இருந்துன்னு அடுத்த 5 நாள் நீங்கள் ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும், ஆச்சரியப்படுவீங்க எங்கடா போச்சுன்னு. இப்போ நிறைய இன்ஸ்டேட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூ வில் கம் டு மீட். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதிகமாக வந்து மது அருந்ததுனாலையோ இல்லை புகை பிடிக்கிறதுனாலையோ இதெல்லாம் வந்து சிறுநீரக பாதிப்பு அது உண்மை, எந்த அளவுக்கு உண்மை சார்? கண்டிப்பாக மேடம். அதாவது லிவரை பாதிக்குது. அதெல்லாம் எங்கே போய் பாதிக்குதுங்க? லிவரை பாதிக்குது, கல்லீரலை பாதிக்குது. இவங்க எந்த அளவுக்கு தேவையில்லாத போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்தும் போது அது போய் டைரெக்டாக லிவர் கல்லீரலை பாதிக்குது. அந்த கல்லீரல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யூரின் வராததுக்கு காரணங்களில் ஃபஸ்ட்டு சொன்னது கல்லீரல் தான். அந்த கல்லீரல் பாதிப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஹலோ சிறுநீரகம் பாதிக்கும். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜோதி மேடம். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள். யூரின் வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு நாளைக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 20 வாட்டி 25 வாட்டி போயிட்டே இருக்கு. சரி. அது என்னால நானும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன். அதுல ஒன்னும் யூரின் போயிட்டே இருக்கு. அது என்ன பண்ண எவ்வளவு யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கா? அடிக்கடி அடக்க முடிய மாட்டேது. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி. 1 hour போயிடணும். அதாவது அடிக்கடி சிறுநீர் போகுதுன்னு சொன்னாலே அது சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? என்ன வயசு? 30ன்றது சரி. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கா? சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? நார்மலாக இருக்கு. ஆமாம். சரி, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அக்குபஞ்சரில் அதை நிறுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் எப்படி யூரின் தாங்க முடியல. அதாவது இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத காலத்தில் நான் அக்குபஞ்சர் பண்ணி அதை நிறுத்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நாலாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி சிறுநீர் வருதுன்னொடனே அந்த சிறுநீரகம் வேகமாக செயல்படுது. அதாவது அந்த சிறுநீரகம் இவ்வளவு கிராம் அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதனுடைய டெப்த், அதனுடைய வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்குது. அதனால உடனே அது வெளியே அனுப்பிடுது. அதான் இது பாருங்கள், டீ போன்ற சூடான பானங்கள் சாப்பிட்டாலும் உடனே சிறுநீர் வந்துடும். மழைக்காலங்களில் அடிக்கடி சிறுநீர் வரும். சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். லேடிஸுங்களுக்கு பீரியட் டைமில் அடிக்கடி சிறுநீர் வரும். ஆனால் இதெல்லாம் எதனால் வருதுன்னு சொன்னீங்கன்னா
அந்த சிறுநீரகத்துக்கு இவ்வளோ லிட்டர் இவ்வளோ கொள்ளளவு இருக்குன்னு தாங்கக்கூடிய அளவு சக்தி இருக்குது. அது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. சிறுநீரகத்தினுடைய பை சொல்லுவாங்கல்ல, சிறுநீர் பை, அந்த சிறுநீர் பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால உடனே நீரை வெளியேற்றிடுது. அதனால நீங்கள் வாங்க, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய காரியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அழைப்பு விடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, இப்போ வந்து ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து முதல்ல வரும்பொழுதே வந்து நம்ம வந்து அதை டாக்டர்கிட்ட போய் வந்து கன்சல்ட் பண்ணி அதை வந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து அதை வந்து பெரிய அளவில் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து டாக்டரை குத்தம் சொல்கிறதுல ஒன்றுமே வந்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து எல்லா மருத்துவத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அக்குபஞ்சரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த நோயை தான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விதமான நோயும் குணப்படுத்தலாம். அக்குபஞ்சர் மூலம் அனைத்து விதமான நோய், மாதவிடாய் கோளாறு, பெண்களுக்கு சம்பந்தமான அனைத்து விதமான நோய், அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த சளி, இந்த மாதிரியான நோய், அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா விதமான சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல், இந்த மாதிரி எல்லா விதமான சுகர், இந்த மாதிரி எல்லா விதமான நோய்க்கும் அக்குபஞ்சர் மூலம் நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரஸ்வதிங்க. சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ரைட் வந்து கிட்னில கல் இருந்துச்சு. மாதவாசல் வந்து கல் எடுத்துட்டாங்க. இப்ப லெஃப்ட் சைடு அதே மாதிரி வலிச்சுட்டு இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஒண்ணு இல்லை, ஆனா வலி மட்டும் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. வீக்கா இருக்கா? ஊட்டில வந்து வலிக்கிட்டே இருக்கு. வீக்கா இருக்கா? வீக்கா எதுவுமே தெரியல, சொல்லல நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஆனா வலி மட்டும் இருந்துட்டே இருக்கு. ஏதோ வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு அப்போ ஸ்டோன் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகி ஸ்கேன் எடுத்து பார்த்துச்சு. கவர்மெண்ட்ல பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கால் வீக்கா இருக்கா? கால்ல வீக்கா இல்ல. வீக்கா இல்லை. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு. அதான் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு. ஆமா, அது இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல நல்லா போகுது, ஒரு சில நேரத்துல நல்லா போக மாட்டேங்குது. யூரின் வந்து நல்லா போகுது, நல்லா போக மாட்டேங்குது. ஆனா வலி மட்டும் இருந்துட்டே இருக்கு. அது ஏதாவது யூரினரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். யூரினரி பிளாடரோ இல்லை கிட்னி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அது அதனுடைய தன்மையாகவும் இருக்கலாம். ஒன்று ஸ்டோன் இருந்தால் வலி இருக்கும். ஸ்டோன் இல்லைன்னு சொன்னால் இதுமாரி யூரினரி பிளாடர், யூரினரி போகிற பாதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது பீரியட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? 2 days வந்ததை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த 28 நாள் 30 நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அது கரெக்டாக இருந்தானாக்கா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. யூரினரி இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கும். நீங்கள் வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பக்காவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வாங்க. முதல் நாள் ட்ரீட்மெண்ட்லேயே 60%, 1% 2%, 60% உங்களுக்கு அந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணி அனுப்புகிறோம். தேங்க்யூ மேடம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போ வந்து மேடம் வந்து சொன்னாங்கல்ல சார், இப்போ வந்து ரைட் சைடில் கிட்னி இருந்தது, இப்போ வந்து அது வந்து க்யூர் பண்ணிட்டாங்க, மறுபடியும் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு இடத்துல கல் வருது அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து கிட்னியில் ரைட்டில் வந்தாலும் லெஃப்ட்டில் வந்தாலும் க்ளீன் பண்ணால் கூட மறுபடியும் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம சாப்பாட்டில் கரெக்ட் பண்ணணும். நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு தடவை நம்ம சொல்கிறோம், எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு மருத்துவம் கொடுக்கும் போது எங்களுடைய மருத்துவத்தில் அது க்ளீன் பண்ண முடியும், 100% பண்ண முடியும். ஆனால் அந்த வியாதி மறுபடியும் வருமானா? நிச்சயமாக வரும். ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பாடு, கீரை, காய்கறி, தண்ணி, எக்ஸசைஸ், இது ஒழுங்காக நம்ம ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சார் எனக்கு வந்து யூரின் வந்து அதிகமாக போயின்னு இருக்குது சார். அரை மரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மரத்து ஒரு தடவை, ஒரு மரத்து 4 தடவை யூரின் போவோம். இப்போ இன்னும் டாக்டர் பார்த்தோம், மாதவாசல் போய் பார்த்தோம், ஃபோன் என்ன மாதிரி பார்த்தோம், அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் கிளியராக இருக்கு சொன்னாங்க. சரி, அந்த அதிகமாக போகிற யூரின் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்களா? அது டேப்லெட் கொடுத்தாங்க, பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்துங்க. அது போய் நான் நிறுத்திட்டக்க நல்லா இருந்துங்க, மறுபடியும் வருது. சரி, நான் ஒரு இது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் நேராக வந்தீங்கன்னா ஒரு 2 தடவை அக்குபஞ்சர் பண்ணாலே அதை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? ஆரக்கீரைன்னு இருக்குது. என்ன கீரை? ஆரக்கீரைன்னு ஒன்று விற்கிது.
அதை வாங்கி 1 to 1 நாள் ஏதாவது கீரை பொரியலோ இல்லை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சோ தினமும் சாப்பிட்டு பாருங்கள் 1 to 1 நாள். அது மாதிரி அதிகமாக போகிற நீரை அது உடனடியாக நிறுத்தும். சரிங்க சார். இதனால வண்டி விட மாட்டோம்ல சார், நாங்கள் கார் டிரைவராக இருக்கோம். புரியுது நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அது இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னா வந்தீங்கன்னா நீடில் அக்குபஞ்சர் நீடில் மூலியமாகவே அதே ஒரே வாரம் அதுவே அதிகம். சரிங்க சார். எப்போ சார் இருப்பாங்க? காலையிலேயே ஈவினிங்? 4 மணிக்கு மேலே அங்கே ரெகுலராக இருக்கும். 4 to 8, 8:30 வரைக்கும் இருப்போம் அந்த அட்ரஸில். ஈவினிங் பண்ணுங்க. ஆமாம், ஈவினிங் அவசியம் வாங்க, நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரைக்கீரை கிடச்சுன்னா வாங்கி 1 to 1 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று பொரியலாவோ பருப்பு போட்டு கடைஞ்சோ எப்படியோ ஒரு ரூபத்தில் அதை உள்ளே அனுப்புங்க. இம்மிடியேட்டாக அது பர்மனன்ட் க்யூருக்கு அது ஒரு வழி. ஆரைக்கீரை நோட் பண்ணி வைங்க. ரைட், தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இப்போ வந்து சார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விதமான நோய்களுக்கும் எப்படி வந்து அக்குபஞ்சர் மூலம் நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருந்தபடி உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது, அதுக்கு வந்து சந்தேகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே நீங்கள் வந்து இப்போ பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம வந்து நிறைய இந்த சிறுநீரக பாதிப்பை பற்றி நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளி பிறகு நம்ம வந்து மறுபடியும் வந்து சந்திக்கலாம். தொடர்பில் இருங்கள். நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் இப்போ வந்து நோய்கள் நிறைய இருக்குது. அதாவது மாதவிடாய் கோளாறு, சிறுநீரக பாதிப்பு, தைராய்டு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு சளி, இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு வந்து சரியான ஒரு தீர்வு தெரியல, அதை வந்து எப்படி வந்து போக்குறது அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் கிளியர் பண்ணும், சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு அழைப்பு விடுக்கலாம். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய டாக்டர் அக்குபங்க்சரிஸ்ட் மருத்துவ பூஷன் டாக்டர் எஸ் மோகனகிருஷ்ணன் அவர்கள் வந்து உங்களுக்காக தான் வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்து உங்களுக்காக தான் வந்து சந்தேகத்துக்கான விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அருமையான ஒரு நேரத்தை வந்து அழகாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து எளிய முறையில் பயன்படுத்திக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சார் வந்து ஒரு கிளினிக் வச்சுட்ருக்காங்க, ஸ்ரீ பத்மா அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை மையம். இந்த மையத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தற்காலிக தீர்வு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்பர் 1, 4வது குறுக்கு தெரு, அண்ணா நகர், புதுச்சேரியில் இருக்குது. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வணக்கம். இல்லை, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. சார் கிட்ட பேசுங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. கிட்னி ப்ராப்ளம். 2 கிட்னியோ 1 கிட்னிங்களா? அது ஆஸ்பத்திரியில சொல்ல மாட்டேன்றாங்க. 2 கிட்னியும் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அது 3 வருஷமா செய்து வரும். இப்ப 2 தடவை செய்யும்போது அவருக்கு மூச்சு பேச்சு இல்லாத ஆகி போகுது, ரத்தம் இல்லைன்றாங்க. நம்ம இங்க வந்தா என்ன குணப்படுத்த முடியுமா? என்ன வயசுங்க அவருக்கு? 45. 45 கொண்டாந்துடலாம், ஈஸியாக கொண்டாடலாம். 45 வயசுல நம்ம என்ன சொன்னாலும் அந்த உடம்பு கேட்கும். அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உப்பு நீர் இருக்குதுனால அந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. சரி, அடுத்தது உப்பு நீர் இருக்கு அப்படின்றாங்க. இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான? மேஜர் ப்ராப்ளம், ஹார்ட், லங்ஸ், அது மாதிரி? ஹார்ட் எல்லாம் பார்த்தாங்க 2 தடவையா, அதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்களா? சரி, அப்ப சேர்த்து செய்யறாங்க, கையில தான் செய்துட்டு வராங்க. அதான் நம்ம கிட்ட எடுத்துட்டு வரலாமா உங்ககிட்ட? அவசியம் அழிச்சுன்னு வாங்க. டயாலிசிஸே நம்ம நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வசதிகள் இருக்கு. டயாலிசிஸ்
என்னைக்கு வரணும் உங்ககிட்ட வரதா? நீங்கள் எப்போ வேணால் வரலாம். 4 மணிலேருந்து அங்கே இருப்போம். இந்த மேடம் சொன்ன அட்ரஸில் 4 மணிலேருந்து நாங்கள் ராத்திரி 8 வரைக்கும் இருப்போம், 8:30 வரைக்கும் இருப்போம். சரி, நன்றிங்க. வாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப எங்கேருந்து பேசுகிறாங்க? காலாப்பட்டிலேருந்து கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் வந்து இப்போ காலிங்கில் அட்ரஸ் போயிட்டுருக்க அந்த அட்ரஸ் நோட் பண்ணுங்கள். நம்பர் 1, 4வது குறுக்கு தெரு, அண்ணா நகர், புதுச்சேரி, ஸ்ரீ பத்மா அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை மையம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்தே உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 8:30 வரைக்கும் சார் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நேயர்களே, இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 42104666 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கங்களை நீங்கள் வந்து அழகாக தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து எனக்கு வந்து சிறுநீர் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? அதாவது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதனுடைய மெயினான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுநீர் பைன்னு சொல்லுவோம். அந்த சிறுநீர் பையில் சிறுநீர் சேர்ந்தவுடனே ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கொள்ளளவுன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த கொள்ளளவு ஆன பிறகு தான் நமக்கு யூரின் வருதுன்ற அந்த உணர்ச்சியை நமக்கு தூண்டும். ஆனால் இந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்களுக்கு, சிறுநீர் பை ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 hour ஒரு வாட்டி இல்லை 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி இல்லைன்னா சூடாக ஏதாவது டீ சாப்பிட்டாங்கன்னா உடனே யூரின் வந்துடும். புரியுதுங்களா? மழைக்காலங்களில் அடிக்கடி யூரின் வரும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி யூரின் வரும். லேடிஸுங்களுக்கு பீரியட் டைமில் அடிக்கடி யூரின் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிறுநீர் பை இவ்வளோதான் கொள்ளளவுன்ற தாங்கக்கூடிய சக்தி இழந்து போச்சு. ஒரு 200 ml வரைக்கும் அது கெப்பாசிட்டி இருக்கும் கொள்ளளவு. ஆனால் அவங்களுக்கு 50 ml யூரின் சேர்ந்தவுடனே அந்த உணர்ச்சி வந்துடும், யூரின் போகணும்னு. ஏன்? அந்த சிறுநீர் பை ரொம்ப வீக்காகி போச்சுன்னு அர்த்தம். ஏன் அது வீக்காகுது? இவங்க தேவையில்லாத பொருட்களை சாப்பிடும் போது அந்த சிறுநீரகம் தான் அந்த தேவையில்லாத நம்முடைய உடம்புலேருந்து கழிவுகளை வெளியே ஏற்றுவது அதனுடைய வேலை. அப்போ சாதாரண ஒரு மிஷின் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஓடலான்னா அத்தனை மணி நேரம் ஓடிச்சுன்னா லைஃப் இருக்கும். நீங்கள் போட்டு அப்படியே அதுக்கு நைட்டு அது போட்டு மெரிச்சோம்னா என்ன ஆகும்? லைஃப் குறைஞ்சிரும். அதே தான். அப்போ நம்ம உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகள், நமக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள் மட்டும் எடுத்துக்கலாம். அதுதான் அடிக்கடி சொல்கிறது, பாயிலிங் ஃபுட்டு. ஆவியில் வெந்தது எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, செரிமானம் ஆகிடும், ஈஸியாக செரிமானம் ஆகும். ஆயிலிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பரோட்டா, தோசை இதெல்லாம் அப்படியே எண்ணெயை ஊற்றி முழுவோம் பாருங்கள். ஹோட்டலில் போய் இப்படி 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 ஊற்றுவோம். எதுக்கு ஊற்றுறான்னு தெரியாது. நம்ம மக்கள் என்ன பண்ண தெரியுங்களா? சார் ஒரு முருவலாக ஒரு தோசை போடு. எப்படிங்க? முருவலா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு என்ன தெரியுமா? கறி. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு செகண்ட் அப்படியே அந்த முருவல் தோசை விட்டுட்டு பாருங்கள், தீஞ்சிரும். கறி அதுதான் நம்ம சாப்பிட்றோம். டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், முருவலாக சாப்பிட்றோம். அப்போ அந்த கறியை சாப்பிடும் போது என்ன ஆகுது? உடம்பு ஆயிலிங் ஃபுட்டு சாப்பிடும் போது சிறுநீரகத்துக்கு அதிகமான வேலைகள். அந்த சிறுநீரகம் இவ்வளவுதான் வேலை செய்யணும் போது நம்ம அதை போட்டு ரொம்ப கசக்கி புரிஞ்சால் என்ன ஆகும்? சீக்கிரம் பட்டுது. மேடம் கேட்டாங்க ஒரு கேள்வி, போதை வஸ்துக்கள் சாப்பிட்றவங்க, டீப் சிகரெட் சாப்பிட்றவங்களுக்கு அது மாதிரி அடிக்கடி போயிடுமா? நிச்சயமாக போகும். அந்த போதை வஸ்துக்கள் சாப்பிட 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 சிறுநீரகத்துக்கு அதிகமான வேலை கொடுக்குறாங்க. பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அது டைரெக்டாக போய் லிவரை தாக்குது. கல்லீரலை தாக்கும் போது ஈரல் தான் இன்னைக்கு மனித உறுப்புலையே மிக மிக ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடியது. ஆட்டுக்கடைக்கு போனால் என்ன கேட்குறோம்? இப்போ ஈரல் கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அப்போ அதிகமாக வேலை செய்யக்கூடியது. இவன் போதை வஸ்து சாப்பிட்டு அது மயங்கி போகுது. அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி தான், அது வேறு ஏதாவது மதுபானங்களாக இருந்தாலும் சரி தான், அது கல்லீரலை வேலை செய்ய விடுறதில்லை. அப்போ அது சும்மா சோர்ந்து போன உடனே டைரெக்டாக போய் கிட்னியை பாதிக்குது, கிட்னி செயலிழந்து போகுது. ஆக நம் உணவு, நம்முடைய தினசரி நம்முடைய கடமைகளை நம்மளை இன்னும் 50 ஆண்டுகள் சௌரியமாக வச்சுருக்கோம். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு, கீரை, காய்கறி, தண்ணி, எக்ஸசைஸ், இது 5 இப்படி தான் செய்யணும்னு ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருக்குறோம். நாங்கள் நீங்கள் வாங்க, அவசியம் வாங்க, இது கற்றுன்னு போங்க. சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றோம், நோயாளிங்க சாப்பிட்றதில்ல, எல்லாருமே சாப்பிட்றோம்.
குறிப்பிட்ட டைமோடு சாப்பிடுங்க, தேவையான உணவு சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகள் எடுத்துங்க. கீரை ஒவ்வொரு நாளும் மத்தியானத்தில் ஒரு கீரை எடுத்துங்க. இந்த வியாதிக்கு இந்த கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பரிசோதனை மூலமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த கீரை சாப்பிட்டா வியாதி போயிடுமான்னு கேட்கக்கூடாது. அந்த வியாதிக்குரிய வைட்டமின்ஸ் அந்த கீரையில் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கு இந்த கீரையை சாப்பிடணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறோம். சாப்பாடு கீரை, மத்தியானத்தில் ஒரு கீரை கம்பல்சரி. இலையில் என்ன வேணா இருக்கலாம், மத்தியானத்தில் ஒரு கீரை கம்பல்சரி. அது பொரியலாவோ பருப்பு போட்டு கடைஞ்சோ, இல்லை முடக்கத்தான் கீரைலாம் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசையில் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். அற்புதமாக இருக்கும். நிறைய இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸுங்க அதில் இருக்குது. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்தும். இப்போ சொல்லினே வருவேன். அதே மாதிரி பழங்கள், நிறைய பழங்கள் எடுத்துங்க. சில பேர் பார்த்தேன்னா பழத்தை பார்த்தாலே பயந்துருவான், சாப்பிட்றது கிடையாது, தேவையில்லை. ஒரு பக்கம் அதனுடைய விலை, ஆனால் ஒரு பக்கம் இவங்களே அதை அலர்ஜியாக பார்க்குறாங்க. காலையில் அதே மாதிரி தான் இப்போ எழுதியிருக்கேன். இந்த ஒரு இது படிக்கிறேன்னு கேளுங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மலைவாழைன்றோம் இல்லைங்களா, அது சாப்பிட்ட பிறகு ராத்திரியில் ஒரே ஒரு பழம் சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு ஒரே ஒரு மலைவாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்கள், மலச்சிக்கலையே வராது, நிச்சயமாக வராது. அதே மாதிரி செவ்வாழை சொல்கிறோம்ல, அந்த செவ்வாழை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கும் போது உயிர் அணுக்களை அதிகமாக்குது செல்லுகளை. அது அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ கப்புள்ஸுக்கெல்லாம் அதிகமாக செவ்வாழை கொடுப்பாங்க. உயிர் அணுக்கள் அதிகமாக பெருக்கும். அதே மாதிரி மஞ்சள் வாழை இருக்குது பாருங்கள், சாதாரண மஞ்சள் வாழை, பூவன் வாழை, குடல் புண்ணை ஆற்றும். அதே மாதிரி பேயன் வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், இந்த அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த குடலில் இருக்கிற கிருமிகளை உடனடியாக அழிக்கும், வேக்காட்டை முறிக்கும். இந்த ரஸ்தாலி வாழை இருக்குது பாருங்கள், அது நல்ல சுவையாக இருக்கும், நாக்குக்கு நல்ல சுவையை கொடுக்கும். மொந்தன் வாழை வறட்சி, உடம்புல இருக்கிற வறட்சியை போக்கும் மொந்தன் வாழை. அதே மாதிரி பச்சை வாழை இருக்குது பாருங்கள், உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், ரொம்ப குளிர்ச்சியான பச்சை வாழை. அதே மாதிரி நேந்திரன் வாழை இருக்குது பாருங்கள், அது தோலுக்கு நல்ல ஒரு மினுமினுப்பை கொடுக்கும், நேந்திரன் பழம் கரலாம். அதான் நீங்கள் ஷோவாக இருக்கிறது காரணமே தினமும் எல்லார் வீட்லையும் நேந்திரம் பழம் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒவ்வொரு வாழைப்பழமும் ஒவ்வொரு வியாதியை போக்கும், ஒவ்வொரு இதுக்கு நல்லது. நேயர்களே, இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இப்போ எல்லா விதத்துக்கும் பார்த்திங்கன்னா உணவு முறை தான் நம்ம எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நோயை குணப்படுத்துறதுக்கு பாதி அளவு பார்த்திங்கன்னா உங்கள் உணவுலே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சார். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாமல் ஆயிலிங் ஃபுட்டெல்லாம் தவிர்த்து பாயிலிங் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பழ வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய சந்தேகத்துக்கு ரொம்ப அழகாக விளக்கங்கள் சொல்லியதுக்காக உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரைட் சேனல் டீம் சார்பாகவும் சாருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம் சார், நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 1:30 மணிக்கு காண தவறாதீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.